ஹாய் ஹலோ வெல்கம் டு காயின் சேவர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு 4 சேவிங் பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 சேவிங் பிளானில் நான் எவ்வளோ சேவ் பண்ணுறேன், எவ்வளோ பண்ணியிருக்கேன், இது எப்படி பண்ணணும், என்னென்ன மெத்தடில் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட்டு சேரும் அப்படின்ற எல்லாமே நம்ம இந்த கண்டென்ட்டில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி யாருன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேவிங் வீடியோ எல்லாமே நம்ம இந்த கண்டென்ட்டில் காட்ட போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளோட 4 டைப் ஆஃப் சேவிங் இந்த மந்தில். ஸோ இதில் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்ல போனால் கேலண்டர் கலெக்ஷன் தான். ஸோ நம்ம கேலண்டர் டேட்டை ஃபாலோ பண்ணி டே 1க்கு 1 ரூபி, டே 2க்கு 2 ரூபி, டே 3க்கு 3 ரூபி, ஸோ டே 10 வரப்போ 10 ரூபி, டே 20க்கு 20 ரூபி, இது மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி இந்த ஜூன் மந்த்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஜூன் மந்த் கம்ப்ளீட்டில் நம்ம எவ்வளோ கலெக்ஷன் சேர்த்துருக்கோம் அப்படின்றது. ஸோ ஓவராலாக இந்த ஜூன் மந்த் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலெக்ட் ஆகிருக்க அமௌண்ட் பார்த்திங்கன்னா 496. ஸோ 500க்கு ஒரு 4 ரூபி தான் இருக்குது. அதையும் எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம இதை 500 ரவுண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு மந்த்துக்கு நீங்கள் 1 ரூபி 2 ரூபியாக சேர்த்தாவே 500 சேர்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய எதனா ஒரு சின்ன செலவுக்கு யூஸ் ஆகும். தென் செகண்டு பார்த்தீங்கன்னா இந்த கற்காலத்து நாணயங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மன்னர் ஃபோட்டோ போட்ட மாதிரி, இல்லை 75 இயர் சென்ச்சுரி போட்ட மாதிரி, அண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நாணயங்கள். ஸோ இது மாதிரி ரெயின் ட்ராப்ஸ் நாணயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாம் கலெக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி சேவ் பண்ணி கலெக்ட் பண்ண அமௌண்ட்டு தான் இது எல்லாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணால் ஒரு 2 3 சம்திங் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ 146 இருக்குது இதில். இதையும் நம்ம ரவுண்ட் பண்ணி 150 கலெக்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச இந்த நியூ நோட்ஸ் தான். ஸோ எனக்கு இது உங்கள் யாருக்கு பிடிக்குமோ இல்லையோ தெரியல, எனக்கு இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பிடிக்கும். ஏன்னா எனக்கு அந்த புது நோட்டை பார்த்தாலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த புது நோட்டை பார்த்தாலே நம்ம சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? அது மாதிரி ஃபீல் ஆகி சேர்த்த அமௌண்ட்டு தான் இது எல்லாமே. இந்த புது நோட்டை பார்த்தா மட்டும் என்னால் விடவே முடியாது. எப்படின்னா எடுத்து சேவ் பண்ணி வச்சுருவேன். அது ஒன் கேஸ் எப்போனா ஒரு முறை செலவு எமர்ஜென்சின்னு வரப்போ நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற டைமில் நான் சேர்த்து தான் வைப்பேன். ஸோ அப்படி சேர்த்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாலே எனக்கு இருக்கிறது எனக்கு பெஸ்ட்டு ஹை சேவிங் பார்த்தீங்கன்னா அது இது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எனக்கு ஒரு 960 ருபீஸ் சேவ் ஆகிருக்கு. எல்லாத்த விட ஹையஸ்ட் சேவிங் இது தான். தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் கலெக்ஷன். ஸோ ஒரு வாரம் முடிவில் என் பர்ஸில் எவ்வளோ அமௌண்ட்டு மீறுதோ ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்து அப்படியே சேவ் பண்ணிவிடுவேன். ஸோ இது என்ன மேலே இருக்க 5 ரூபி காயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சில்வர் 5 ரூபி காயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட வேல்யூ அதிகம். நீங்கள் கலெக்ட் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ இதுவுமே சேர்த்து வைங்க. என்னோடய வீக்கெண்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 300 சம்திங் இருக்குது. ஸோ இதுவுமே என்னோடய வீக்கெண்ட் கலெக்ஷன். ஸோ நீங்கள் இது மாதிரி சின்னதாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே இப்போ இது எல்லாம் ஓவரால் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி ஆட் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 900 ப்ளஸ் ஒரு 5, அதுக்கப்புறம் ஒரு 100 சம்திங் 1600 சம்திங் எனக்கு சேவ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸுமே கிடையாது. பட் நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை ஒரு பர்ஃபெக்டான இடத்துல நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சேவ் பண்ணுறது நல்லது தான், பட் சேவ் பண்ணுறத சேவிங்காகவே வச்சுன்னு இருக்கிறது தான் தப்பு. ஸோ சேவ் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு எதுனா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஆர்டியில் போடலாம். இல்லை ஆர்டி நீங்கள் சிம்பிளாகவே ஆரம்பிக்கலாம். மந்த்லி 100 ரூபா, இல்லை 200 ரூபா, இல்லை 500 ரூபா. ஸோ இது மாதிரி சின்ன அமௌண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இது மாதிரி போடலாம். இதை தாண்டி வேறு எதனா உங்களுக்கு சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எதனா ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எஸ்ஐபியில் கூட நீங்கள் மந்த்லி 1000 ருபீயில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி மந்த்லி உங்கள் கையில் நிற்கிற காசை கலெக்ட் பண்ணாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1500 சம்திங் எனக்கு கிடச்சிருக்கு. நீங்களுமே இது மாதிரி சேர்க்குறப்ப உங்களுக்கும் அந்த அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதை ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஒரு ஃப்யூச்சரில் கிடைக்கும். ஸோ இது மாதிரி சேவிங் ரிலேட்டடான வீடியோலாம் நம்ம பேஜில் நிறையவே இருக்குது. சேம் டைம் உங்களுக்கு எந்த சேவிங்ஸ் இதில் பிடிச்சிருக்கு அப்படின்றத நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்னென்னா சேவிங் மெத்தட் தெரிஞ்சால் அதை சொல்லுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணுறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி சேவிங் ரிலேட்டடான வீடியோ வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த 4 சேவிங் மெத்தடில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட்னு பார்த்திங்கன்னா இந்த கேலண்டர் கலெக்ஷன் தான். டே பை டேட் வைஸ் நம்ம அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருந்துச்சோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.